ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு சங்கர் விஜய் பேசுகிறேன். இப்போ பார்க்க போகிற ரிவ்யூ என்னன்னா, ஜீவா, காஜல் அகர்வால், பாபி சிம்ஹா, சுனைனா மற்றும் ஆர்ஜே பாலாஜி இவங்க நடிப்பில் டிகே இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் படம் கவலை வேண்டாம். கவலை வேண்டாம். இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா, சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க ஒரு பொண்ணும் பையனும். அவங்க அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுது, ஒரு காலேஜில் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க. திடீர்னு அவங்க லவ் வருது, மறுபடியும் சண்டை போகிறாங்க, மறுபடியும் பிரிகிறாங்க, மறுபடியும் லவ் பண்ணுறாங்க. அவங்க ஒரு டயத்தில் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதே மேரேஜ் பண்ணால் அதே நாளில் வந்து லவ் வந்து புட்டுக்கிறது, அதாவது மேரேஜ் புட்டுக்கிறது. அதனால் வந்து அவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சு இருந்துறாங்க. அது மறுபடியும் ஒரு தடவை சேர்ந்து வாழலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு வந்து இன்னொரு மாப்பிள்ளை பார்க்குறாங்க. அதனால வந்து இவங்க இந்த பையன்கிட்ட வந்து டைவர்ஸ் கேட்குறாங்க. அந்த டைவர்ஸ் இவர் கொடுக்கறதுக்கு நீங்கள் 1 வீக் என் கூட இருக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு சொல்கிறாரு. அவங்க வேறு வழி இல்லாமல் 1 வீக் இருக்காங்க. அதே நேரத்தில் அந்த பையனை இன்னொரு பொண்ணு விரும்பி விரும்பி காதலிக்கிறாங்க. அந்த 1 வீக்குக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு, அந்த 1 வீக்காக வந்து இந்த பொண்ணு வந்து இவங்க லவ் பண்ணாங்களா, மறுபடியும் இவங்க மேரேஜ் சக்ஸஸ் ஆனிச்சா, அது இல்லாமல் அவங்க 2 பேரும் இவங்க கூட சேர்ந்தாங்களா அப்படிங்கிறத ஒரு காமெடியாக சொல்லியிருக்க படம் தாங்க கவலை வேண்டாம். இந்த படத்தோட ஹீரோ ஜீவா, கண்டிப்பாக அவரை பற்றி சொல்லணும். ஏன்னா எல்லா படங்களும் கொஞ்சம் தோல்வி படங்களாக இருந்ததுனால அவரே எதிர்பார்த்துருப்பாரு இந்த படத்தை. அந்தளவுக்கு ஒரு பண்ணியிருக்காருன்னா உண்மையிலே சொல்லலாங்க, இவருக்கு இந்த படம் கவலை வேண்டாம் தான். இதில் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு ரிச் பாய்ஸாக ஒரு பணக்கார வீட்டு பையன் ஜாலியாக துருத்துன்னு இருக்க கேரக்டரை சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் எப்பயுமே வழக்கம் போல் ஸ்டைல் அதுக்குள்ளே இருக்குது, இந்த காமெடி சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உள்ளே இருக்குது. அப்புறம் ரொமான்ஸிங்லேயும் பட்டை கிளப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து சோகங்கள், தன்னோட காதலி போகும்போது மறுபடியும் வரும்போது உள்ள விஷயங்கள், இந்த அழுகையாக சொல்லும் போதெல்லாம் சூப்பர் எமோஷனல் சீன்ஸ்லாம் நல்லா பண்ணியிருப்பாரு. மொத்தத்தில் அவரோட ரசிகர்களுக்கு வந்து திருப்தியாக சூப்பராக பண்ணிட்டு போயிட்டாரு. அதே மாதிரி காஜல் அகர்வால் பற்றி நம்ம சொல்லணும்னா, அவங்க இந்த படத்தில் முக்கியமான ஒரு பெரிய சப்போர்ட். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்கள வச்சு தான் அந்த படம் கதை. அவங்களோட சீன் வந்து ஃபஸ்ட்லேருந்தே நல்லா சூப்பராக ஆரம்பிக்குது. அவங்களோட அந்த ரொமான்டிக்காக இருக்கட்டும், அவங்க தன்னோட காதலன் தன்னோட லவர் ஏமாத்துறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், மறுபடியும் தன்னோட வேணான்னு சொல்லிட்டு வேணான்னு கோவப்பட்டு போகிற சீன்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சீன் தனியாக ஷார்ட் வந்து ஹாஸ்பிட்டல் சீன் அவுட் செம்மையாக எடுத்திருப்பாங்க. அது சூப்பராக இருக்குது. பாடல் காட்சிகள், அதாவது சாங்ஸ்களோட மேக்கிங் அதில் வந்து அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. அழகாக சூப்பராக வந்துட்டு போயிருக்காங்க. சுனைனா இவங்களை பற்றி சொன்னால், அவங்களோட சின்ன கேரக்டர் கொடுத்தாலும் தனக்கு தானே ஒரு லவ் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி கேரக்டர், ஒரு பையனை விரும்புகிற கேரக்டரில் அவங்க கரெக்டாக சூப்பராக நடிச்சிட்டு போயிருக்காங்க. பாபி சிம்ஹா அவரும் அதே மாதிரி அவரோட ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி கூட சொல்லலாம். ஆனாலும் கொஞ்சம் இது வராரு. அவர் பெருசாக யூஸ் பண்ணலைனாலும் அவரோட வேலையை கரெக்டாக பண்ணிட்டு போயிருக்காரு. இந்த படத்தோட முக்கியமாக வந்து ரொமான்டிக் எல்லாம் போனாலும் காமெடி. நம்ம ஆர்ஜே பாலாஜியை பற்றி சொல்லணும்னா அவர் சொல்லவே தேவையில்லை, எல்லாருமே கலாய்ப்பார். அந்தளவுக்கு வந்து சிம்புவையும் நம்ம தனுஷையும் வந்து கலாய்ச்சிருக்காரு. 2 பேரையுமே வந்து கலாய்ச்சிருக்காரு. அது நகைச்சுவையாக இருக்குது. இருந்தாலும் இவருக்கு கொஞ்சம் ஓவர் வாயின்னு தான் நினைக்கிறேன். ஆனாலும் ஏதோ நம்ம ரசிக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம தப்பிச்சுக்கிறோம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. பாலசரவணும் இவருக்கு ஈக்குவலாக வந்து டைமிங்காக இருக்கட்டும் எல்லாமே பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஒரு சீன் இவர் வந்து இவரோட டிவோர்ஸ் வந்துடும், அதாவது கூர்கா பொண்ணு, அதாவது நார்த் இந்தியன்ஸ் பொண்ணு மாதிரி இருப்பாங்க. அவங்க வேணான்னு சொல்லும்போது அவங்க வந்து ஒரு பஞ்சு கொடுப்பாங்க, நாங்கள் இந்த மாதிரி பண்ணுவோம், டைவர்ஸ்லாம் அந்த மாதிரி முன்னாடி இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கிக் பண்ணுற எல்லாருமே வந்து கிக் பண்ணுவோம். அந்த இடத்துல வந்து எல்லாருமே பயங்கரமாக சிரிக்க வச்சுருக்காங்க. கண்ணி தண்ணி வர அளவு கூட சிரிக்க வச்சுருக்காங்க. அந்த ஒரு சீன் பயங்கரமாக இருக்குது. மற்றபடி ஒரு 2 பேரும் சேர்ந்து சூப்பராக அந்த படத்தில் பெரிய சப்போர்ட்டாகவே இருந்திருக்காங்க. இந்த படத்தில் ஜீவாக்கு அப்பாவா மயில்சாமி சார் நடிச்சிருப்பாங்க. அவங்க கேரக்டராக காமெடியாக பயங்கரமாக நடிப்பாங்க. அவங்க கூடவும் பொண்ணு நல்லா நடிச்சிருப்பாங்க. அவங்க தேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. எமோஷனலாக வந்து தம்பிராமையா வந்து அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணியிருப்பார். தன்னோட மயனுக்கு வந்து தன்னோட அம்மாவை பற்றி சொல்லும் போது ப்ரூவ் பண்ணிக்கலாம். மற்றபடி எல்லா கலைஞர்களும் அவங்களோட விஷயத்த சூப்பராக வந்து ஆக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்காக. லியோன் அவர் வந்து மியூசிக், லியோன் ஜேம்ஸ் அவரோட பாடல்கள் அப்போ கேட்குற மாதிரி சாங்ஸ் இருந்தாலும் வந்து ஃபுல்லாக ஒரு திருப்திப்படுத்தலைனாலும் ரீ ரெக்கார்டிங் அதில் வந்து ஓகே, ரொமான்டிக்கான மூடில் வரும்போது அவர் ரீ ரெக்கார்டிங் வந்து இந்த படத்துக்கு கை கொடுத்துருக்கு. அப்புறம் வந்து இந்த படத்தோட கேமராமேன் அவர் தான் உண்மையிலே அழகாக காமிச்சிருக்காரு. அந்த நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அந்த ஏரியாவை அவ்வளோ சூப்பராக போர் அடிக்காமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் நம்மளை கொண்டு போனதுக்கு அவர் பெரிய தேங்க்ஸ் சொல்லிடணும். அவர் பெரிய ஃபியூச்சர் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இவங்க எல்லாரையும் வச்சு சூப்பராக டைரக்ட் பண்ணியிருக்காரு டிகே. இவரை பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 20 நிமிஷம் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் அதுக்கடுத்து கொஞ்சம் காமெடியெல்லாம் வச்சு அப்படி இப்படி உள்ள கொண்டு போய் இப்போ உள்ள ட்ரெண்ட்லியாக உள்ள பசங்களுக்கு, இப்போ பொண்ணுங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்த படத்தில் வந்து பெருசாக காமெடி ஓகே, அது என்ன காமெடிங்கிறது தான் நம்ம கொஸ்டின் மார்க். வல்கரான காமெடி ரொம்ப ஓவராக இருக்குது. ஏன்னா பசங்களுக்கு பிடிக்கும், பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். ஃபேமிலியோடு போய் பார்க்கணுன்னா அது கொஞ்சம் மூஞ்சி சுளிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் அவர் கொஞ்சம் பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது. ஆனால் ஒன்று ஃபேமிலியோடு போயிட்டு பார்க்குற அளவுக்கு இல்லைனாலும் ஃபேமிலியில் உள்ள ஒவ்வொருத்தவங்களும் சூரியவம்சம் படத்தில் சரத்குமார் போவாங்கல்ல, அவங்க ஃபேமிலி, அவங்க சரத்குமார் போக தனித்தனியாக, அந்த மாதிரி யாருக்கும் தெரியாமல் தனித்தனியாக போயிட்டு தேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்துட்டு வரலாம். அந்தளவுக்கு ஒரு திருப்திப்படுத்துகிற படமாக
கொடுத்துருக்காரு. முக்கியமாக ரசிகர்கள் இவங்களுக்கு ஜீவாக்கு இந்த படம் கவலை வேண்டாம், அவங்களுக்கு இது கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல பார்க்கலாம் அப்படிங்கிறத ஒன் டைம் வாட்சபிள் மூவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. நல்லா சார். சூல் காமெடி நல்லா காமெடியாக இருக்குது. சூப்பராக இருக்குது. செம்மையாகுதுண்ணா. இந்த மாதிரி என்னோட ரிவ்யூ மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் சுட சுட நியூஸ்லாம் நீங்கள் அப்படியே தெரிஞ்சுக்கணுன்னா கலக்கல் சினிமா.comங்கிற கூகுளில் போய் சர்ச் பண்ணலாம். ஃபேஸ்புக்கில் கலக்கல் சினிமாங்கிற பேஜை நீங்கள் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி ட்விட்டர்லையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சங்கர் விஜய்.